டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது மறைந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யெச்சூரி உடல் தற்போது கட்சி அலுவலகமான ஏகேஜி பவனில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது திமுக நாடாளுமன்ற குழு மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ.கே. விஜயன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு யெச்சூரியினுடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோரை சந்தித்து ஆறுதலை தெரிவித்தனர். அதாவது யெச்சூரியினுடைய மனைவி சீமா சிஸ்டி, மூத்த பத்திரிகையாளர், அவருடைய மகள், அதே போன்று பிருந்தா காரத், பிரகாஷ் காரத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அவர்களிடம் சில நிமிடம் கலந்துரையாடினார். ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் தன்னுடைய இரங்கல் செய்தியையும் தெரிவித்திருக்கிறார். சற்று முன்னர் அனைவரும் டெல்லி வந்து இந்த மூத்த தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யெச்சூரி உடலுக்கு தற்போது கட்சி அலுவலகத்தில் உதயநிதி ஸ்டாலின், டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ.கே. விஜயன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.